யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா. யோகிசாமியின் அரவணைப்பில். இதன் ஆசிரியர் ராம அருள் லட்சுமணன் செட்டியார், வள்ளியம்மை ஆச்சி. இன்று இதில் நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு ராமர் லட்சுமணர். பகவான் சன்னதி திரு வீட்டில் இருந்தபொழுது பக்தர்கள் சாமியை தரிசிக்க அங்கு வருவார்கள். பகவான் எப்போதும் தன் மந்தகாச புன்னகையுடன், அருள் நிறைந்த முகத்துடனும் ஒருவித ஒளியுடனும் அனைவருக்கும் காட்சி அளிப்பார்கள். சில பக்தர்கள் பகவானிடம் சில கேள்விகள் கேட்பார்கள் அல்லது தங்களது பிரச்சனைகளை கூறுவார்கள். எல்லாவற்றுக்கும் பகவானிடமிருந்து விடை கிடைத்துவிடும். அப்படி ஒரு பக்தர் பகவானிடம் ஒரு கேள்வியை கேட்டார். சாமி, நீங்கள் கடவுளை பார்த்திருக்கிறீர்களா? இதை கேட்டதும் பகவான் அந்த பக்தரை உற்று பார்த்தார். பகவான் பதில் கூறாமல் அந்த பக்தரையே அமைதியாக பார்க்கவும் அவருக்கு சற்றே பயம் உண்டானது. பின் அழகாய் சிரித்துவிட்டு, நான் கடவுளைத் தவிர வேறு எதையும் காண்பதில்லையே என்று அமைதியாக சொன்னார்கள். இதனை கேட்ட அனைவரும் மெய்சிலிர்த்து விட்டோம். பகவான் தன்னுடைய குழந்தைகளை கூட அவருக்கு மிகவும் பிடித்த கடவுளான ராமர் லட்சுமணர் என்றுதான் கூறி இருக்கிறார். பகவான்தான் அவரது ஊரில் நன்கு படித்தவர். ஒரு பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றினார். வேலை முடிந்ததும் வீட்டிற்கு வரும்போது சேற்றில் விளையாடும் தன் குழந்தைகளை அப்படியே இரு பக்கமும் கைகளில் தூக்கி கொண்டு வருவார். இதனை பார்க்கும் அவரது வீட்டம்மா பகவானிடம், இப்படி புது ட்ரெஸ்ஸில் சேராகி விடும்படி செய்கிறீர்களே என்று சொன்னால், பகவான் உடனே, என்ன அப்படி சொல்றே, இவர்கள் ராமர் லட்சுமணர்கள் என்றுதான் சொல்வாராம். பகவான் எப்பொழுதும் எதிலும் எவற்றிலும் தன் தந்தையை மட்டும்தான் பார்ப்பதாக சொல்வார்கள். அப்படித்தான் நடந்தும் கொள்வார்கள். யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா. பகவானின் அன்பிலும் அரவணைப்பிலும் என்றும் நாம். யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா.